சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் காதல் திருமணம் செய்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் யார்? இந்த சம்பவம் தொடர்பாக யாரேனும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? என்ன நிலவரம் சாலமன்? சென்னை பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்தவர் பிரவீன் என்பவர். இவர் ஜல்லடியான் பேட்டை பகுதியை சேர்ந்த ஷர்மி என்ற பெண்ணை கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்த நிலையில பெண்ணின் பெற்றோர் இவரது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில வீட்டின் பெற்றோரை எதிர்ப்பை மீறி கடந்த 4 மாதங்களுக்கு முன்னதாக ஷர்மி என்ற பெண்ணை பிரவீன் என்பவர் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில இந்த வீட்டின் எதிர்ப்பை மீறி இவர்கள் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக வீட்டின் பெற்றோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று இரவு பிரவீன் பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள ஜாலிபார் என்ற மதுபான விடுதிக்கு சென்று மது அருந்தி வந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய திருமணம் செய்து கொண்ட ஷர்மியின் அண்ணன் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மொத்தம் 3 பேர் இணைந்து பிரவீனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து கொடூரமாக வெட்டி தப்பி சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பிரவீனை உடனடியாக அருகில் இருந்த நபர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி பிரவீன் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் கொலை என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அந்த பெண்ணின் அண்ணன் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரை தேடுவதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் 3 பேரை பள்ளிக்கரணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக மாற்று சமூகத்தினர் என்பதால் இருவரும் பெற்றோரும் இடையே திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால பெண்ணின் வீட்டார் தொடர்ச்சியாக இந்த பிரவீன் என்பவரிடையே பிரச்சனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில போலீசார் விசாரணையில இது தெரிய வந்த நிலையில தற்போது 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த தப்பி ஓடிய பெண்ணின் அண்ணனை தீவிரமாக தேடி வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.